அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் பிரபு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் பிரபு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் கிட்டேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உபகரணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HNB 850 ஆட்டோ SMD Rework ஸ்டேஷன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங், டெமோ எல்லாமே க்ளீனாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SMD Rework ஸ்டேஷன் 850 ஆட்டோ. இந்த ரீவொர்க் ஸ்டேஷனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இதில் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் சென்சார் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீட் கன்னை அந்த ரெஸ்ட் பொசிஷனில் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வர்டெக்ஸ் டிசி மோட்டார் பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ESD ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராப்பர் எர்த்திங்கோட ESD ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த SMD Rework ஸ்டேஷன் 850 ஆட்டோ இது ஒரு 700 வாட்ஸ் ஆட்டோ கட். அது மட்டும் இல்லாமல் இதில் டெம்பரேச்சர் நம்ம 0 to 450 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மேக் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போயும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ரெஃபர் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த HNB Rework ஸ்டேஷனுடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். வி மேக் யுவர் ஒர்க் ஈஸியர் அப்படின்னு நல்ல அழகான கலர்ஃபுல்லான கார்ட்டூன் பாக்ஸில் பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கார்ட்டூன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல தெர்மாக்கோல் போட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ தெர்மாக்கோலை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ள ஒரு கவர் ஒன்று இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைஸில் நாசில் இருக்குது. அதாவது 8mm ஒன்று, 12mm ஒன்று, 2 நாசில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இப்போது சால்ட்ரிங் ஸ்டேஷனை நம்ம எடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹாட் கன்லேயே ஒரு நாசில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்த ஹாட் கன்னுடைய டியூபு டபுள் வெர்டெக்ஸால் ஆன நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி உள்ள டியூபாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த கன்னுடைய எண்டுலேயும் நல்ல ஒரு ஸ்ப்ரிங்கு போட்டு டியூபுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த SMD ஸ்டேஷனுடைய பாடி, அதாவது சேஸ் கவர் பார்த்தீங்க அப்படின்னா 0.70mm ஸ்டீல் வித் லாங் லாஸ்டிங் பவுடர் கோட்டிங்கோட நல்ல ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. மெஷினை கேரி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரப்பர் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. இது தூக்கி பார்த்தாவே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து கொடுக்குது. பேக் சைடில் இதோட பவர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது 230 வோல்ட் AC இன்புட். இது ஒரு 700 வாட்ஸ் ரீவொர்க் ஸ்டேஷன். அது மட்டும் இல்லாமல் 3 amps ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா HNB Rework ஸ்டேஷன் அப்படின்னு கம்பெனியோட லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் ஒரு USB அவுட்புட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலேருந்து DC 5 வோல்ட் அவுட்புட்டு எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போடணுனாலும் சார்ஜும் போட்டுக்கலாம். அடுத்து ஏர் கண்ட்ரோலுக்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீட் கண்ட்ரோலுக்கும் ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெட் கலரில் டபுள் போல் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைடு ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 3 ஸ்க்ரூ இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கை வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரைட் சைட்லேயோ அல்லது லெஃப்ட் சைட்லேயோ இந்த ஸ்டாண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் 2 பக்கத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டாண்டை நான் லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு வாட்டமாக இருக்கும்.
ஓகே, இப்போ இந்த சேஸை ஓப்பன் பண்ணி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் டபுள் வெர்டெக்ஸ் டிசி மோட்டார் பம்ப் ஒன்று இருக்குது. அடுத்து 230 வோல்ட் ஏசி இன்புட்டை 9 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் டிசி அவுட்புட் எடுக்கிறதுக்காக யூஎஸ்பி கண்ட்ரோல் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏர் ஹீட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மெயின் மதர் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரீவொர்க் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிபி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மதர் போர்டு பிசிபி வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் காம்பனண்ட்டாலேயே அமைச்சிருக்காங்க. அதாவது இதில் எந்த காம்பனண்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட நம்ம ஈஸியாக வந்து அதை டீசால்டர் பண்ணிவிட்டு அடுத்த காம்பனண்ட்டை அதில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், இதுவே எஸ்எம்டி காம்பனண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதோடைய பார்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம வாங்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுவே த்ரூ ஹோல் காம்பனண்ட் அப்படின்னா ஈஸியாக நமக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஹெச்என்பி எஸ்எம்டி ரீவொர்க் ஸ்டேஷனுடைய டெமோவை பார்த்துடலாம். இப்போ நான் ப்ளக்கை கனெக்ட் பண்ணி பவர் சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்து மெஷினில் உள்ள பவர் சுவிட்சையும் ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஏர் கண்ட்ரோல் நாபையும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாபையும் செட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஏருக்கான எல்இடியும் க்ளோ ஆகலை, டெம்பரேச்சருக்கான எல்இடியும் க்ளோ ஆகலை. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மிஷினில் இப்போ எந்த ஃபங்க்ஷனுமே நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே இப்போ நான் இந்த ஏர் கன்னை கையில் எடுக்கிறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஏர் கண்ட்ரோல் எல்இடியும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்இடியும் ஆன் ஆகிடும். இப்போது ஹீட்டான காற்று வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ரெஸ்ட் பொசிஷனில் வைக்கிறேன். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் ஏர் கண்ட்ரோல் நாபில் உள்ள எல்இடி மட்டும் ஆன்லேயே இருக்குது. இப்போது டெம்பரேச்சர் 100 டிகிரிக்கு கீழே குறைஞ்ச உடனே இந்த ஏர் கண்ட்ரோல் நாபில் உள்ள எல்இடியும் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பிசிபியில் உள்ள எஸ்எம்டி ஐசியை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஏரையும் டெம்பரேச்சரையும் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏர் கன்னை எடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிசிபியில் உள்ள இந்த ஐசியை ரிமூவ் பண்ணி மீண்டும் சால்டரிங் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக பக்காவாக சால்டர் ஆகிருக்கு அப்படின்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.